வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வடகொரியாவின் புத்தம் புதிய ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல் அதன் கடலில் இறக்குதல் விழாவின் போது ஏற்பட்ட ஒரு சங்கடமான சம்பவத்தில் கடலில் சரிந்து கவிழ்ந்து சேதமடைந்து அவமானத்தை ஏற்படுத்தியது. புதிய கப்பலை கடலில் இறக்கும் விழாவில் வடகொரிய ஆட்சித் தலைவர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்டார். அவரது கண்ணின் முன்னே கப்பல் கடலில் கவிழ்ந்தது. கிம் ஜாங் உன் இந்த விபத்தை ஒரு குற்ற செயல் என்று விவரித்தார். போர்க்கப்பலை விரைவாக மீட்டெடுக்க உத்தரவிட்டார். கப்பல் கவிழ்ந்த பின் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் கப்பல் கடலில் இறக்கப்பட வேண்டிய கப்பல் துறைக்கு அருகில் அதன் பக்கத்தில் கவிழ்ந்து கிடப்பதை காட்டுகின்றன. சுற்றுப்பாதையின் மேல் பகுதியை கண்களில் இருந்து மறைக்க முயற்சியால் நீல நிற தார்பாய்கள் அதன் மீது மூடப்பட்டிருப்பதை காணலாம். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் கவிழ்ந்து மறைக்கப்பட்ட ஏவுகணை தாங்கி கப்பலின் செயற்கைக்கோள் புகைப்படம். வடகொரியாவில் கடந்த மாதம் அதிகாரப்பூர்வமாக கடற்படை சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட ஏவுகணை தாங்கி கப்பல் சோய்ஹியோனை தொடர்ந்து இந்த கப்பல் அதன் வகுப்பில் இரண்டாவது கப்பல். பெயர் வெளியிடாத புதிய போர்க்கப்பல் கிழக்கு துறைமுக நகரமான சோங்ஜினில் கடலில் இறக்கப்பட முயன்ற போதே விபத்து நடந்தது. மிகவும் அரிதான நடவடிக்கையாக இந்த அவமானத்திற்குரிய விபத்து சம்பவத்தை வடகொரியா விரைவாக உறுதிப்படுத்தியது. வழமையாக இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் வடகொரிய அரசு அதை மூடி மறைத்துவிடும். ஆனால் கப்பல் அளவில் பெரியது மற்றும் அதை கடலில் இருந்து அப்புறப்படுத்த அதிக கால அவகாசம் தேவை என்பதால் ஒருவேளை போர்க்கப்பலின் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகிவிட்டால் விஷயம் வெளியே தெரிய வந்துவிடும் என்பதால் கப்பல் கவிழ்ந்ததை அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கலாம். செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தால் சந்தேகத்திற்கிடமின்றி என்ன நடந்தது என்பது குறித்து புரிந்து கொள்ள முடியும் என்பதால் அதிகம் அவர்களை வெளியிட்டு விட்டார்கள். வடகொரியாவின் அரசு நடத்தும் KCNA செய்தி நிறுவனம் என்ன நடந்தது என்பது பற்றி குறித்து வெளியிட்ட விவரத்தின்படி அனுபவமற்ற கட்டளை மற்றும் செயற்பாட்டாளர்களின் கவனக்குறைவு காரணமாக கப்பல் கடல் சரக்குகளின் இணையான இயக்கத்தை சீராக செய்யவில்லை. இதன் விளைவாக பின்புறத்தில் உள்ள ஏவுதளம் முதலில் பிரிந்து கப்பலில் கவிழ்ந்தது. சில பகுதிகளில் மேலோட்டத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக கப்பலின் சமநிலை அளிக்கப்பட்டது. அதன் விளைவாக கப்பலின் போவ் பகுதியை கீழில் இருந்து பிரிக்க முடியாத காரணத்தால் கப்பல் கவிழ்ந்தது. அரசின் கண்ணியத்தையும் சுய மரியாதையும் சரிவுக்கு கொண்டு வந்த இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களுக்கு ஏற்படும் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும். ஆட்சித் தலைவர் கிம் ஜாங் உன் ஒரு கடுமையான மதிப்பீட்டை வெளியிட்டார். அதில் இது முழுமையான கவனக்குறைவு, பொறுப்பற்ற தன்மையால் ஏற்பட்ட ஒரு கடுமையான விபத்து மற்றும் குற்ற செயல் என்றும் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்றும் அரசு ஊடகம் KCNA தெரிவித்துள்ளது. கப்பலை கடலில் இறக்குதலை பற்றிய அனுபவம் அல்லது தெளிவு அற்றவர்களுக்கு அரசு ஊடகம் KCNA வெளியிட்ட காரணம் புரியாதிருக்கலாம். அதனால் அந்த நடைமுறையை இங்கு கூறிவிடுகிறோம். ஒரு கப்பலின் உடலின் நீர்புகா பகுதிதான் கப்பலை தாங்கி மிதக்க அனுமதிக்கும் முக்கிய பகுதி. அதை ஹல் என்று அழைப்பார்கள். ஒரு கப்பலின் ஹல்லின் முன்பகுதியின் பேர் போ, பின்பகுதியின் பெயர் கீல். கப்பலை கடலில் இறக்கும் போது ஒரு சரக்கிக்கு உந்து விசை கொடுக்கப்பட வேண்டும். சரக்கியின் கப்பலின் முன்பகுதி போ, பின்பகுதி கீல் இரண்டும் நீராக சறுக்க வைக்கப்பட வேண்டும். இந்த நடைமுறையை பக்கவாட்டு ஏவுதல் அல்லது ஆங்கிலத்தில் சைட் லான்ச் என்பார்கள். இதுதான் சரியான நடைமுறை. வடகொரியர்களின் கப்பல் இறக்குதல் செயல்முறையில் சறுக்கியின் கப்பல் முன்பகுதியில் போ சறுக்கியது. ஆனால் கீழ் சீராக சறுக்கவில்லை அல்லது சறுக்கல் முடக்கப்பட்டது. அதன் விளைவாக கப்பலின் போ கடலிலும் கீழ் சறுக்கியிலும் இருக்க கப்பலின் எடை சமநிலை இழக்கப்பட கப்பல் கவிழ்ந்தது சேதமடைந்தது. நாம் குறிப்பிட்ட நடைமுறையை 2013ஆம் ஆண்டு அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பல் USS மில்வாக்கியின் பக்கவாட்டு ஏவுதலை காட்டும் ஒரு காணொளியில் நீங்கள் பார்க்க முடியும். வடகொரியாவில் ஜூன் மாதம் நடைபெறும் கட்சி மத்திய குழுவின் முழுமையான கூட்டத்தில் பொறுப்பான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிம் கூறினார். இது வடகொரியாவின் ஆளும் தொழிலாளர் கட்சியின் உயர்மட்ட கூட்டம். அதே நேரத்தில் அடுத்த மாத கூட்டத்திற்கு முன்பு போர்க்கப்பலை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் கிம் கட்டளையிட்டார். கப்பலை மீட்டெடுப்பதற்கு இது மிகவும் கேள்விக்குரிய காலக்கெடு. கப்பலை மீட்டெடுப்பது என்பது மிகவும் விரிவான ஒரு நடைமுறை. ஏவுகணை தாங்கி கப்பலை அவசரமாக மீட்டெடுப்பது ஒரு எளிய நடைமுறை பிரச்சனை அல்ல. ஆனால் நாட்டின் அதிகாரத்துடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு அரசியல் பிரச்சனை என்று கிம் மேலும் கூறினார். குறிப்பிடத்தக்க விதத்தில் போர்க்கப்பல் துறைமுகத்திலிருந்து பக்கவாட்டில் ஏவப்படுவது வடகொரியாவுக்கான ஒரு புதிய தொழில்துறை வளர்ச்சி என்று கூறலாம். கப்பலை கடலில் இறக்கும் சரக்குகளை ஸ்லீப்வே என்பார்கள்.
ஒரு ஸ்லீப்பேயை அனுமதிக்க நீர் வழித்தடம் மிகவும் கட்டுப்படுத்தப்படும் போது ஒரு கப்பலின் பக்கவாட்டு ஏவுதல் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றது. இப்படி கப்பலை தண்ணீரில் இறக்குவது ஒரு கண்கவர் காட்சி என்றாலும் இந்த முறை மிகவும் சிக்கலானது. கப்பலின் இடையே அதன் மேலோட்டத்தின் நீளம் முழுவதும் விரிவான ஆதரவு தேவைப்படுகிறது. வடகொரியாவில் கவிழ்ந்த ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல் அதன் இரண்டாவது வகையினை சேர்ந்தது. இது 5000 டன் மதிப்பிடப்பட்ட இடப்பெயர்ச்சி எடையுடன் வடகொரிய கடற்படையில் மிகப்பெரியது. இந்த வகுப்பின் முதல் கப்பலான சோஹியோன் ஏப்ரல் மாதம் நாம்போவின் மேற்கு துறைமுகத்தில் பக்கவாட்டில் ஏவப்பட்டது. சோஹியோன் கப்பல் பக்கவாட்டில் ஏவப்பட்டு சில நாட்களுக்கு பின்னர் அதன் பெரிய வரிசை செங்குத்து ஏவுதல் அமைப்பு VLS செல்களில் இருந்து பல்வேறு ஆயுதங்களை செலுத்துவது நிரூபிக்கப்பட்டது. இப்போது தரையில் தெரியும் சோஹியோன் கப்பலின் புகைப்படத்தை பார்க்கும் போது ஏவுகணைகளின் முன்னர் அறியப்படாத வான் பாதுகாப்பு ஏவுகணை மற்றும் ஒரு புதிய சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை ஆகியவை அந்த கப்பலில் இருப்பதாக தோன்றியது. கடந்த மாதம் சோஹியோனில் இருந்து ஒரு சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. வடகொரியா அதிகாரப்பூர்வமாக சோஹியோனை வெளியிட்டது. அதன் வான் பாதுகாப்பு திறன் கொண்ட போர்க்கப்பல் கட்டுமானத்தில் இருந்ததை நாங்கள் முன்பு பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொளியில் பார்த்தோம். ஒரு வருடத்திற்கு மேலாக கட்டப்பட்டதாக கூறப்படும் போர்க்கப்பல் 51வது ஹல் எண்ணை கொண்டுள்ளது. இது அமெரிக்க கடற்படையின் DDG-51 ஆர்ட்லி பெர்லி கிளாஸ் கப்பல்களின் சிறிய ஒற்றுமையை கொண்டுள்ளது. இப்போது நாம் அதை முழுமையாக பார்க்கும் போது ஒன்று மிகவும் தெளிவாகிறது. அதன் அளவிலான எந்த கப்பலையும் விட அதிக ஆயுதங்களை அது வைத்திருக்கிறது. கப்பலின் முன்பகுதியில் போலில் ஒரு பெரிய டெக் துப்பாக்கி தெளிவாக தெரிகிறது. அது ஒருவேளை 127 மில்லிமீட்டர் வகுப்பில் இருக்கலாம். பின்னர் கப்பலின் மேல் கட்டமைப்பில் பின்புறம் ஒரு முதன்மை நெருக்கமான ஆயுத அமைப்பையும் காண்கின்றோம். இதை கனேடிய மற்றும் அமெரிக்க கடற்படைகளில் CIWS என்பார்கள். வடகொரிய வடிவம் தான் வேறு. வடகொரிய CIWS அதை அவர்கள் என்ன பெயரில் அழைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பீரங்கிகள் மற்றும் மிகவும் சூழ்ச்சி செய்யக்கூடிய குறுகிய தூர ஏவுகணைகள் இரண்டையும் கொண்டு ரஷ்யாவின் கடற்படை பயன்படுத்தும் பான்சிர் ME அமைப்புடன் மிகவும் ஒத்திருக்கிறது. இது வடகொரியாவின் தயாரிப்பாக இருக்கலாம் அல்லது உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு வடகொரியா அளித்த ஆதரவிற்கான பரிசின் ஒரு பகுதியாக ரஷ்யாவிலிருந்து நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு ஏவுகணை தாங்கி கப்பலுக்கு நம்பகமான CIWS திறனை வழங்குவது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அதன் மீதமுள்ள வான் எதிர்ப்பு திறன்கள் உருவாக்க நேரம் எடுக்கும் மற்றும் மிகவும் நம்பகமான பாதுகாப்பின் நிலையை ஒருபோதும் அடையாது. புகைப்படத்தில் AK-630 கோபுரத்துடன் கூடிய 6 பீப்பாய் 30 மில்லிமீட்டர் ரோட்டரி பீரங்கிகளின் ஜோடி கப்பலின் ஒவ்வொரு பக்கத்திலும் தெரிகிறது. அவை மிக நெருக்கமான தூரங்களில் வான் மற்றும் மேற்பரப்பு இலக்குகளை தாக்கும். கப்பலின் இருபுறமும் மேல் கட்டமைப்பில் வெளிப்புற விளிம்பில் 2 எதிர் நடவடிக்கை விநியோகிப்பாளர்கள் வரிசையாக அமைக்கப்பட்டிருப்பதையும் அதேபோல் அதிக எண்ணிக்கையிலான கோபுரங்களுடன் கூடிய 4 செல் ஏவுகணைகள் போல தோன்றுவதையும் புகைப்படத்தில் காண்கின்றோம். இவை பெரும்பாலும் அலைந்து திரியும் வெடிமருந்துகள் மற்றும் குறுகிய தூர வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள், அத்துடன் நீர்மூழ்கி எதிர்ப்பு ஆயுதங்களையும் சுடும் திறன் கொண்டவை. கோணத்தில் ஏவப்படும் கப்பல் எதிர்ப்பு கப்பல் ஏவுகணைகளை வைத்திருக்கும் ஒரே எதுவாக இருக்கும் புகைப்படத்தில் தெளிவாக தெரியவில்லை. வடகொரிய போர்க்கப்பலின் மிகவும் ஈர்க்கக்கூடிய அம்சம் அதன் விரிவான VLS செல்களின் வரிசை ஆகும். இந்த கப்பலில் உள்ள VLS செல்களின் எண்ணிக்கை மொத்தம் 74 என்பது சுவாரஸ்யமாக உள்ளது. இவை 4 அல்லது 5 வெவ்வேறு அளவுகளில் வழங்கப்பட்டுள்ளன. அவை பாலிஸ்டிக் வகைகள் உட்பட பெரிய அளவிலான ஏவுகணைகளை ஏவ இடமளிக்கின்றன. இருப்பினும் இந்த விபத்து சம்பவத்திற்கு முன்பு இந்த கப்பல்களை உருவாக்குவதற்கான திட்டத்தில் அவசர வரிசைப்படுத்தல்களின் அறிகுறிகள் இருந்தன. சோய்ஹியோன் ஆயுத சோதனைகளை நடத்தி கொண்டிருந்த போது அந்த போர்க்கப்பலில் இன்னமும் அதன் முழு உந்துவிசை இயந்திரங்கள் பொருத்தப்படவில்லை என்ற ஆச்சரியமான கருத்து இருந்தது. இதன் பொருள் கப்பல் அதன் ஆயுத சோதனைகளுக்காக துறைமுகத்தில் இருந்து வெளியே இழுக்கப்பட்டது, ஆனால் முழுமையான பாவனைக்கு அல்ல. வடகொரியா ஒரு வருடத்துக்குள் சோஹியோனை உருவாக்கியது என்ற கூற்றுக்களையும் இது விளக்க உதவும். மறுபுறம் போர்க்கப்பல்கள் உட்பட கப்பல்களை பக்கவாட்டில் ஏவும் போது ஏற்படும் விபத்துகளும் முற்றிலும் அசாதாரணமானது அல்ல.